இயேசுவின் சிலுவைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்று சொல்லும் பொழுது அவருடைய மரணத்தை பற்றி பார்க்கிறோம். அவருடைய மரணத்திற்கு இத்தனை முக்கியத்துவம் அவர் கொடுத்தார். அவர் சொல்லுகிறார், அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்கு சொல்றதை பற்றி எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு டிரான்ஸ்லேஷன், கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்ற டிரான்ஸ்லேஷன் இப்படி எழுதியிருக்கு. இன்ஃபேக்ட், while I was with you, I made up my mind to speak only about Jesus Christ who has been nailed to a cross. சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற இயேசுவை தவிர வேற ஒன்றை குறித்து உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை என்று சொல்லுகிறார். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு காட்சிக்காக அறையப்படவில்லை, அவர் கொல்லப்படும்படி அறையப்பட்டார். இன்னொரு விதமாய் சொன்னால், இந்த மரித்து போன இயேசுவை குறித்து அறிவிக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமா தெரியுதுன்னு சொல்றார். ஒரு நாளைக்கு நான் படித்தேன், ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல சராசரியாக 1.5 லட்சம் பேர் மரணத்தை தழுவுகிறார்களாம். ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பேர். இந்த மரித்து போகிற 1.5 லட்சம் பேரை எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? மரித்து போன அநேகர், பெரும்பாலானவர்களை ஒரு சந்ததி தான் நினைவு கூறுகிறது. ஒரு சிலர் தான் சில சந்ததிகளாக நினைவு கூறப்படுறாங்க. அல்லது பொதுவாக ஒரு சந்ததி அவருடைய நினைவு அற்று போகிறது. வேதம் இதை குறித்து சொல்லும் பொழுது 103ஆம் சங்கீதம் 15 முதல் 16 வசனங்களை வாசிக்கும் போது, மனுஷனுடைய நாட்கள் புல்லு கொப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. ஒருத்தன் இறந்துட்டான்னா அவன் இருந்த இடத்தை அந்த இடம் அறியாது, மக்கள் மறந்து போறாங்க. ஆனால் நாம் இன்றைக்கு 2000 ஆண்டுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்து மரணத்தை தழுவின நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து 2000 ஆண்டாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, இயேசு மரிச்சிட்டாரு, அவர் கதை முடிஞ்சிருச்சு, அவரை பற்றி பேச வேணாம்னு சொல்லாம அவருடைய மரணத்தை குறித்த தவிர வேற எதை பற்றி நான் பேச மாட்டேன்னு சொல்லுகிறார். இன்றைக்கு வரைக்கும் 2000 ஆண்டுகளாக அந்த மரணத்தை நாம் நினைவு கூற தவறுகிறது இல்லை. இந்த மரணத்தை குறித்து நம்ம பிரசங்கம் பண்றோம், இந்த மரணத்தை குறித்து எல்லாருக்கும் பறைசாற்றுறோம். இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, இயேசுவின் மரணத்தை குறித்து பாட்டு பாடுறோம். இயேசுவின் மரணத்தை எல்லா நிலைகளிலேயும் நாம் நினைவு கூறுகிறோம். நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் இந்த இயேசுவின் மரணத்திற்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம். 3 காரியங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது, the Bible has chapters devoted to the prophecies and presentations concerning the death of Jesus. இயேசுவின் மரணத்தை குறித்த தீர்க்க தரிசனங்களுக்கும் அதை விளக்குவதற்கும் வேதம் பெரும் பகுதியை ஒதுக்கி இருக்கிறது. The Bible has chapters devoted to the prophecies and presentations concerning the death of Jesus. இயேசுவினுடைய மரணத்தை பற்றி மாத்திரம் எழுதப்பட்ட வேதத்தின் அதிகாரங்கள் 3. 1 சங்கீதம் 16, 2வது சங்கீதம் 22, 3வது ஏசாயா 53ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களும் இயேசுவின் மரணத்தையே மையப் பொருளாய் வைத்து பேசுகிறது. இவைகள் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் முதல் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புஸ்தகங்கள். இயேசுவின் மரணத்தை பற்றி முக்கியமாக எழுதுகிறது. அதே போல புதிய ஏற்பாடை எடுத்துக்கொள்வீர்களானால், இயேசுவின் மரணத்தையே மையமாய் கொண்டு 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் எழுதப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் உதாரணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வீர்களானால், மத்தேயு சுவிசேஷத்திலே நமக்கு இருக்கிற 28 அதிகாரத்தில் கடைசி 3 அதிகாரங்கள் இயேசுவின் மரணத்தை பற்றியே பேசுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வெறும் 16 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. அந்த 16 அதிகாரங்கள்ல கடைசி 3 அதிகாரங்கள் இயேசுவின் மரணத்தை பற்றி இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரங்கள்ல கடைசி 3 அதிகாரம் வெறும் அவருடைய மரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 21 அதிகாரங்கள், அதிலே 4 அதிகாரங்கள் இந்த இயேசுவின் மரணத்தின் சம்பவங்களை பட்டியலிடும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இதுல பெரிய ஆச்சரியம் என்னவென்றால்,
மார்க் எழுதின சுவிசேஷமும் சரி, லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதிகமாக இயேசுவின் பிறப்பை பற்றி எழுதப்படலை. மனித குலங்கள் மார்க்கு, யோவான். மார்க் எழுதின சுவிசேஷமும் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசுவின் பிறப்பை பற்றியே பெருசா எழுதல. ஆனா பிறப்பை பற்றி எழுதாத 16 அதிகாரங்கள்ல மார்க்ல 3 அதிகாரம் மரணத்தை பற்றி எழுதியிருக்கு. பிறப்பை பற்றியே குறிப்பிடாத யோவான் எழுதின சுவிசேஷத்துல கடைசி 4 அதிகாரங்கள் இயேசுவின் மரணத்தை தழுவின சம்பவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் இயேசுவின் மரணத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை தருகிறது. இரண்டாவது, இயேசு தாமே தன்னுடைய மரணத்திற்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுத்தார். Jesus gave importance to his own death by predicting it multiple times while he was alive. இயேசு தான் பிறந்த விதத்தை பற்றி அதிகமாய் பேசாமல் தன்னுடைய மரணத்தை குறித்தே பல முறை உயிரோடு இருக்கும் போதே அதை குறித்து அடிக்கடி பேசினார். முக்கியமாக 3 முறை பேசினார். அதிலே நேரடியாகவும் பேசினார், சில வேளைகளிலே ஓமானமாகவும் பேசினார். நேரடியாய் பேசின 3 காரியங்களை காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். வேற யாரும் அவர் மரணத்தை பற்றி சொல்லல, இயேசுவே தன் மரணத்தை குறித்து சொல்ல ஆரம்பிச்சாராம். மறுபடியும் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வசனங்களை பார்க்கும் பொழுது, அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். இதையும் சொன்னது இயேசுதான். இயேசு தன்னுடைய மரணத்தை பற்றி பேசுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17 முதல் 19 நேரடியாக இயேசு தன்னுடைய சொந்த மரணத்தை பற்றி பேசினது. இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரிகாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையினால் அறையவும் புறஜாதியாரிடத்திலும் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். திரும்பவும் இயேசு தன்னுடைய மரணத்தை பற்றி, நான் ஏதோ சாக போகிறேன்னு சொல்லல, எப்படி சாக போகிறேன், யார் கையிலே சாக போகிறேன், எவ்விதமா என் மரணம் இருக்கும் என்பதை மிக மிக தெளிவாக தானே அதை பற்றி பேச இயேசு தயங்கவே இல்லை. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். தன் மரணத்தை பற்றி பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். மூன்றாவது சொல்லுவேன், முதலாவது சொன்னேன், வேத புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. இரண்டாவது, இயேசு தன்னுடைய சொந்த பிரசங்கங்கள் வாயிலாக, தன்னுடைய சொந்த அறிவித்தல்கள், முன் அறிவித்தல்கள் முன்பாக வழியாக இயேசு தன்னுடைய மரணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினார். மூன்றாவது, கடைசியாக சீஷர்கள் கூட இயேசுவின் மரணத்தை மையப்படுத்திய பிரசங்கம் செய்தார்கள். The disciples continued to preach about the death of Jesus as their main theme. அவர்களுடைய பிரசங்கத்தின் மைய பொருளாக இயேசுவின் மரணத்தை குறித்தே அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். அதை தான் நாம் இப்பொழுது வாசித்த வசனம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போஸ்தலனாகிய பேதுருவை எடுத்துக்கொள், இதை சொன்னது அப்போஸ்தலனாகிய பவுல். பேதுருவை எடுத்துக்கொள்வீர்களானால் முதல் பிரசங்கம் செய்கிறார் பெந்தெகோஸ்தே நாள் அன்றைக்கு. முதல் பிரசங்கத்தில் இயேசுவின் பிறப்பை பற்றி அதிகமாய் பேசாமல் இயேசுவின் மரணத்தை குறித்தே அதிகமாய் பேசினார். இந்த மரணம் என்பது மிக 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 முக்கியம் வாய்ந்தது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவின் மரணத்தை ரொம்ப துல்லியமாக வேதம் விவரித்திருக்கிறது. இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்ட போறேன். அதில் ஒரு 10 நிமிஷம் சரித்திர சான்றுகளோடு எப்படி இயேசுவின் மரணம் வேத வசனத்தின்படி அப்படியே நிறைவேறினது என்பதை நாம் கொஞ்ச நேரம் பார்க்க போறோம். இந்த காட்சிகள் நம்முடைய மனதில் பதிய வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காட்சியை நான் நினைக்கிறேன். ஏனென்றால் வேதம் இயேசு எங்கே பிறந்தார் என்று சொல்லி இருக்கிறது, யாருக்கு பிறந்தார் என்று சொல்லி இருக்கிறது, அவ்வளவுதான். அதெல்லாம் பத்தி கூட்டி கழித்தீங்கன்னா ஒரு 5-6 வசனத்தில் முடிச்சிடலாம். ஆனா அவருடைய மரணத்தை பற்றி பேசும்போது ஒவ்வொரு இமியாக எடுத்து
ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அவருடைய மரணத்தை விலாவரியாக, இன்னும் சொல்ல போனா மெடிக்கல் டேர்ம்ஸ்ல, அதை ஒரு மருத்துவ ரீதியாக கூட எப்படியெல்லாம் இந்த மரணம் அரங்கேறியது என்பதை அவ்வளவு தெள்ளந்தெளிவாக விவரித்து சொல்லி இருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கலாம். அவருடைய மரணத்தை வேதம் மிகவும் தெள்ளந்தெளிவாக, அணு அணுவாக இந்த வேதம் அவருடைய மரணத்தை விளக்குகிறது.